10 மாசம் சுமந்து பெத்த தாய்க்கு தெரியாதா தான் குழந்தைங்க யார் கூட போட்டோ எடுக்கணும், எப்படி எடுக்கணும், எந்த முறையில எடுக்கணும்ட்டு? பெத்த தாய் தகப்பன் பக்கத்துல இருக்காங்க, அவங்களுக்கு இல்லாத அக்கறையா உங்களுக்கு அவ்வளவு பெரிய அக்கறை? இதுவே உங்க கட்சியில யாராச்சும் ஒரு ஸ்கூல்ல போயிட்டு போட்டோ எடுத்து குழந்தைங்க மேல தோல் மேல கை போட்டிருந்தா உங்களுக்கு அந்த பார்வை வந்திருக்குமா? இல்ல அதை சொல்லிருப்பீங்களா? இது நான் ஒண்ணு பேசணும்னு பேசுறீங்க, ஏன் பயம் வந்துருச்சுங்களா எல்லாருக்கும்? இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு, 6 மாசம் தான் இருக்கு, எதனா பண்ணி எதாவது கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றீங்களா என்னன்னு தெரியல. அவரு கூட போட்டோ எடுக்கணும்ன்ற ஆசையில குழந்தைங்க அன்பா அண்ணனா அப்பாவா நினைச்சு எடுக்கிறாங்க. அவரும் தான் குழந்தைங்க என் பசங்க என் தங்கச்சிங்கன்னு தான் நினைக்கிறாரு. எங்க எல்லாருக்குமே விஜய் அண்ணானா பிடிக்கும். மோஸ்ட்லி பெண்கள் எல்லாருக்குமே தளபதி மேல அவ்வளவு ஒரு மரியாதை. எங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் தளபதி வர வைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அப்படி இருக்கிற பாதுகாப்பு தலைவரையே நீங்க தப்பா பேசுறீங்க. இது ஒண்ணு கட்சி மீட்டிங்கோ இல்ல மாநாடோ இல்ல வேல்முருகன் சார், இது ஒரு காமன் மீட்டிங். குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பரிசு தர ஒரு காமன் மீட்டிங். இந்த காமன் மீட்டிங்ல எல்லா கட்சி சார்ந்த மக்களும் வந்திருந்தாங்க, எல்லா பேரண்ட்ஸும் வந்திருந்தாங்க. நீங்க சொன்ன அந்த வார்த்தை தளபதியை மட்டும் விமர்சனம் பண்ற மாதிரி இல்ல, விஜய் அண்ணா தவிர்த்து ஒட்டுமொத்த பேரண்ட்ஸும் பாதிக்கப்படுறாங்க. நீங்க பேசின வார்த்தையில தமிழ்நாடுல இருக்க எல்லா மக்களுக்கும் அது பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப உங்க கட்சியில நிர்வாகிகள் மகளிர் அணிலாம் இருப்பாங்க பாத்தீங்க, அவங்க அப்படி தப்பா தான் பாப்பீங்களா? உங்க கட்சியில எல்லாரும் தங்கச்சியாவோ அக்காவை பார்க்க முடியாது, எல்லாரும் தப்பான பார்வையில தான் பாப்பீங்க கட்சி குழந்தைங்க எல்லாம்? சொல்லுங்க. நீங்க பேசின வார்த்தை உங்களோட கட்சியை அழிவுபடுத்துற மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. இதனால நீங்க கண்டிப்பா பதில் சொல்லிதான் ஆகணும். வேல்முருகன், எங்க அண்ணன் தளபதியை பத்தி பேசுறதுக்கு நீ யாரா? படிப்பு கோசம் ஹெல்ப் பண்ணா அது உங்களுக்கு குத்தமாடா? எவன்டா பண்றீங்க படிப்பு கோசம்? அங்க அதை கட்டலாமா, இங்க இதை கட்டலாமா, அங்க அதை திறக்கலாமா தான்டா போறீங்க. சொன்ன ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க மேல சால்வை போடுறது கூட உங்களுக்கு குத்தம், கை போடுறது குத்தம். நீ அக்கா தங்கச்சி மேல போட மாட்டா, உன் பொண்ணு மேல போட மாட்டாடா? அறிவில்லடா உனக்கு? எங்கடா இருக்கிற நீ? வீடு தேடி அடி போனாங்க. கல்வியோட 1% முக்கியத்துவம் தெரியாத ஒரு அரசியல்வாதி வாயிலிருந்து இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஒரு கல்லூரி பேராசிரியையா எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஒரு 4 குழந்தைங்களை பெத்த அம்மாவா எனக்கு இது ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. நான் இது ரொம்ப வன்மையா கண்டிக்கிறேன். எப்படிடா சொல்லுவேன்? நீ எந்த நாட்டுலடா பிறந்த? நீ பெண்களுக்காக அவர் முதல்ல எடுத்த கொடுத்தவருடா. அவரு சிங்கப்பெண்ணு கொடுத்தவருடா, பட்டமே கொடுத்தவருடா. நீ எங்கடா இருக்கிறா? எங்க அண்ணனை பேச எங்க அண்ணனை பேச துளியால கூட தகுதி இல்லாத எங்க அண்ணன் எல்லா பெண்களையும் சிங்க பெண்ணா பாக்குறவரு. அப்படியாப்பட்ட மனசு இடத்துல எங்க அண்ணனை பேச இவெல்லாம் பேச எங்க அண்ணனுக்கு பேசுறது தகுதி இல்லாத எதுக்கு பேசுது?